ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானுக்கு மதியம் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டோஸுடைய செகண்ட் ஏர்ட்ராப் கைடு பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்முடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் ஏர்ட்ராப்ஸ் அப்புறம் நம்ம வந்து ட்விட்டரில் த்ரெட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படிடா ஆப்டோஸ் வந்து செகண்ட் ஏர்ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களே வந்துட்டு ஒரு ட்வீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏர்ட்ராப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் ஏர்ட்ராப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு சம் வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பாருங்கள். இதோட முடிய போகிறது கிடையாது. இன்னும் நிறைய கம்யூனிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்டோஸ் வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஏர்ட்ராப்பாக இருந்ததுங்க ஒரு காலத்தில். ஒரே ஒரு டெஸ்ட்நெட் என்எஃப்டி நம்ம வந்து மின்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஐஎன்ஆர் வேல்யூவில் 2 lakhs வந்து ஏர்ட்ராப் பண்ணியிருந்தாங்க. $2500 வந்து ஏர்ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அவங்க மெயினெட்டில் ஏர்ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஏர்ட்ராப் வந்து பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியாது. கொஞ்சம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அனதர் லேயர் 2க்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற போலவே இதுக்குமே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்மளால் அந்த ஏர்ட்ராப் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு கைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்டோஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆப்டோஸ் ஈக்கோசிஸ்டம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற கேலக்ஸி கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேம்பெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டோஸ் நேம்ஸ் APT அப்படின்ற டொமைன் நேம் வந்து மின்ட் பண்ணி யூசர்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஆப்டோஸ் நேம்ஸ் வந்து ஆப்டோஸ் லேப் அவங்க வந்து பில்டு பண்ண அஃபிஷியல் ப்ராடக்ட் தான். இதை வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேம்பெயின் வந்து உங்களால் கிளைம் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். இதை பற்றி நம்முடைய டெலிகிராம் சேனலை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதனால தான் நம்முடைய சோஷியல் மீடியா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவங்க Quest 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Quest 2ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஃபி ப்ரோட்டோகால்ஸ் அதில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து இந்த கேம்பெயினை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாப், ஸ்டாக், லெண்டிங் அண்ட் பாரோவிங் இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு கேம்பெயின் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு 2 கேம்பெயின் எக்ஸட்ரா வரப்போகுது. அதில் வந்து மீதி இருக்கிற டாபிக்ஸை வந்து கவர் பண்ண போகிறாங்க. மீதி இருக்க செக்மெண்ட் அது கவர் பண்ண போகிறாங்க. இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஆன்சைன் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்டோஸ் டீம் வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கேம்பெயினை வந்து நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். லெட்ஸ் ஸ்டார்ட் எ கைட். ஃபஸ்ட்டு வந்து ஆப்டோஸ் நேம்ஸ் தாங்க. என்னடா ஆப்டோஸ் நேம்ஸ் தான் ஆல்ரெடி முடிஞ்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அஃபிஷியல் ஆப்டோஸ் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டொமைன் ஹோல்டு பண்ணுங்கள். அது ஏர்ட்ராப்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய சஜஷன்ஸ் அதுதான். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்தவொடனே உங்களுடைய நேம் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேல்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு நேமை சர்ச் பண்ணிக்கோங்க. அது அவைலபிள் இருந்தது அப்படின்னா ரிஜிஸ்டர் ஃபார் ஏ 1 year கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு APT தான் காஸ்ட். இப்போ கரண்ட் வேல்யூக்கு 8.6. தென் வந்து உங்களுடைய அப்ரூவ் போகும். அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டொமைன் வந்து மின்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஆப்டோஸ் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய வேல்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேல்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் USDC வந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நான் வந்துட்டு ஆப்டிமிசமில் 30 USDC வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் மினிமம் 20 to 30 வந்து எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு எவ்வளோ நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்டோஸ் வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய எத்தீரியம் வேலெட்டுக்கு வந்துட்டு சம் ட்ரான்சாக்ஷன்ஸ் போகும். ஃபஸ்ட்டு வந்து அப்ரூவல் ட்ரான்சாக்ஷன் போகும். இதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிரிட்ஜிங் ட்ரான்சாக்ஷன் போகும். இதையும் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிரிட்ஜிங் ஆகிடும். பிரிட்ஜிங் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்வாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்வாப் ஆப்ஷனில் USDC to MOD டோக்கன் வந்து சூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்வாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டெபிலிட்டி ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு டெபாசிட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த டெபாசிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டெபாசிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு வந்து டெபாசிட் கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அப்ரூவ் மெசேஜ் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டெபாசிட் ஆகிடும். இது பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து கேலக்ஸியோட ஏர்ட்ராப்க்கு எலிஜிபிள் ஆகிக்க முடியும். அட் த சேம் டைம் இந்த தலைவியோட ஏர்ட்ராப்க்கு எலிஜிபிள் ஆகிக்க முடியும். இவங்க வந்து 6 million ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்காங்க. குட் ப்ராஜெக்ட். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் ஸ்வாப் இது ஒரு டெக்ஸ். இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு APT to USDC இந்த மாதிரி டோக்கன்ஸ் எல்லாமே ஸ்வாப் பண்ணுங்கள். ஒரு 2-3 டைம் வந்து ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் இருக்க டெக்ஸ் வந்து சுசி ஸ்வாப் ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயுமே வந்துட்டு சம் ட்ரேட் பண்ணுங்கள். சம் அமௌண்ட்டை வந்து லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக வேணாம்.
ஒரு $5 நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாலுமே அது வந்து ஃபேர் தான், அது வந்து ஓகே தான். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேன்கேக் ஸ்வாப் பற்றி உங்களுக்குமே தெரியும். இது வந்து நீங்கள் எப்பவும் போல் வந்து ஸ்வாப் பண்ணுங்கள், லிக்விடிட்டி ஆட் பண்ணுங்கள், இந்த மாதிரி பேசிக் டாஸ்க் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்னிஸ் ஃபைனான்ஸ் வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் ஏர்ட்ராப் ப்ராஜெக்ட் தாங்க. இவங்க வந்துட்டு ஒரு லிக்விட் ஸ்டாக்கிங் ப்ரோட்டோக்கால் ஏர்ட்ராப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாயிண்ட் சிஸ்டம் வந்து போயிட்டுருக்கு. இந்த பாயிண்ட் சிஸ்டம் தானே இப்போ ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ இவங்களையுமே வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் பண்ணி நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அவங்க வந்துட்டு ஆம்னிஸ் டோக்கன் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து அவங்க எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் லிக்விட் டோக்கன் வந்து மின்ட் அண்ட் ஸ்டாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மின்ட் பண்ண டோக்கன்ஸ் ஆனது ப்ரோட்டோக்காலை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி APR ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ரெட்ரோக்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் NFT அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய NFT ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து 10% வந்து பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த NFT வந்து பை பண்ணி நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கோங்க. இதுதான் அதோடைய மார்க்கெட் ப்ரைஸ். இது வந்து ரொம்ப கம்மி தாங்க, 0.0004 APT. இதனுடைய வேல்யூ $0.1 கீழே தான். இது வந்து பை பண்ணிக்கோங்க. பை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ப்ரோட்டோக்கால் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஸ்டாக் NFT அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட NFT இருந்ததுன்னா ஸ்டாக் NFT அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அதை அகைன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்டோஸ் வேலட், பெட்ரா வேலட்டாகட்டும், மாண்டேன் வேலட்டாகட்டும், அதுக்கு வந்து டிரான்சாக்ஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு NFT வந்து ஸ்டாக்கிங் ஆகிடும். தென் நீங்கள் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு 10% பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணி கொடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோக்கால் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ வந்து மின்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே மின்ட் அண்ட் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மின்ட் ஒன்லி மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்கிங் ஆகாது, உங்களுக்கு வந்து AMT டோக்கன் ரிசீவ் ஆகிரும். நீங்கள் மின்ட் அண்ட் ஸ்டாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய APT வந்து மின்ட் ஆகிட்டு AMT டோக்கன் வந்து ஸ்டாக் ஆகிடும். தென் வந்து உங்களுக்கு ஸ்டாக்டு APT அப்படின்ற ஒரு செப்பரேட் டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மின்ட் அண்ட் ஸ்டாக்கே கொடுத்துக்கோங்க. நீங்கள் அமௌண்ட் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மின்ட் அண்ட் ஸ்டாக் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்டோஸ் வேலட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து மின்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்டாக்டு APT காயின் வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் போய்ட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு அன்ஸ்டாக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் அன்ஸ்டாக் பண்ணாதீங்க, கொஞ்சம் வந்து டைம் எடுத்து வெயிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரிவார்ட்ஸ் பேஜ் வந்து நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாக்டு பேலன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க ரிவார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது ஷோ ஆகும். நீங்கள் எத்தனை ஆம்னிஸ் APT டோக்கன் வந்து நீங்கள் ஏர்னிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து ஷோ ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வித்ரா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து மின்ட் பண்ண AMD டோக்கனை வந்து உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஸ்டாக் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அந்த ஸ்டாக் டோக்கன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாக்டு APT ரிசீவ் ஆகிருக்கல, உங்களுடைய அமௌண்ட் வந்து ஸ்டாக் ஆகிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட இருக்க ஸ்டாக்டு APTயை வந்து நீங்கள் வந்து அன்ஸ்டாக் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ நான் முன்னே சொன்ன போலவே இப்போ வந்து அன்ஸ்டாக் பண்ணாதீங்க. பொட்டன்ஷியல் ஏர்ட்ராப், நல்ல ஒரு ஏர்ட்ராப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு வந்து ரெட்ரோக்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க வந்து 10+ APTக்கு மேலே பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு டாட்டுகா ஃபைனான்ஸ், இவங்களுமே வந்துட்டு ஒரு LSD ப்ரோட்டோக்கால் தான், லிக்விடிட்டி ப்ரோட்டோக்கால். இதில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கெட்டி APT கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த கண்டினியூ பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கண்டினியூ பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அகைன் வந்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி கேட்கும். இதை கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்டோஸ் வேலட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு APT வந்து டிடெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து TAPT வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து டாட்டுகா APT அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த APT டோக்கனை வச்சு நீங்கள் மல்டிபிள் டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து தலை ஸ்வாப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கலெக்டரெலாம் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏரிஸ் மார்க்கெட்டில் போய்ட்டு நீங்கள் லெண்டிங் அண்ட் பாரோவிங் கூட பண்ணிக்கலாம். அதை பற்றி நெக்ஸ்ட் வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த ஒரு டோக்கன்ஸ் வந்து நீங்கள் மின்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டாட்டுகாவுக்கு ஏர்ட்ராப் கிடைச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு தலை ஸ்வாப்புடைய ஏர்ட்ராப்க்கு வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஏரிஸ் ஏர்ட்ராப்க்கும் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறது எல்லாமே பொட்டன்ஷியல் ஏர்ட்ராப் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் தலை ஸ்வாப் பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மின்ட் ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிரியேட் ஏ வேலட் அப்படின்ற மாதிரி கேட்கும். இது வந்ததுக்கப்புறம் வந்துட்டு டாட்டுகா APT அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கிட்டு கீழே வந்து பாரோ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை பாரோ பண்ணிக்கோங்க.
பாரோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர நீங்கள் வந்து இதை எதுவும் பண்ணாதீங்க. ரீசன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு தலை ஃபீலை வந்துட்டு நம்ம ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே அதை தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ரீசனால தான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அகைன் வந்து இன்ட்ராக்ட் பண்ண வேணாம். அதை வந்து நம்ம எஃபிஷியண்டான முறையில் வேறு ப்ரோட்டோக்காலை வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்துட்டு ஏரிஸ் மார்க்கெட் இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து லெண்டிங் அண்ட் பாரோவிங் ப்ரோட்டோக்கால் பொட்டன்ஷியலி ஏர்ட்ராப்புங்க. டோக்கன்ஸ் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு தான். ஏர்ட்ராப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. வேலட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இனிஷியலைஸ் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பெட்டா வேலட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேலட் வந்து க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட ட்ரிக் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இதில் வந்து STAPT TAPT அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகலை, என்னன்னு தெரியல. இன்டர்ஃபேஸ் வந்து எரராக இருக்குது. நான் டிஸ்கார்டில் கான்டாக்ட் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒர்க் ஆகும்போது ஸ்டாக்டு APT STAPT தென் அதுக்கப்புறம் வந்துட்டு TAPT இந்த டாட்டுகா ஃபைனான்ஸ் நம்ம மீன்ட்டு பண்ண TAPT 2 APT வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த 2 டோக்கன்ஸ் வந்து நீங்கள் வந்து லெண்டிங் அண்ட் பாரோவிங் லெண்டிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சம் அமௌண்ட் ஆஃப் USDC வந்து நீங்கள் பாரோவிங் பண்ணிக்கோங்க. ஒரு 10 USDC பக்கமாக உங்களுக்கு பாரோவிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பாரோவிங் பண்ணிக்கோங்க. அப்படி பாரோவிங் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேலக்ஸி கேம்பெயினுக்கான டாஸ்க் எல்லாமே நம்ம வந்து முடிச்சிட்டோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டன்ஷியல் ஏர்ட்ராப் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணது, பாரோவிங் பண்ணது, லெண்டிங் பண்ணது அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் ஏர்ட்ராப்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லிட்டில் பிட் ஆஃப் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அதை பண்ணி அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கேலக்ஸி கேம்பெயின் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஆப்டோஸ் டீம் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் நம்மளுடைய அட்ரஸை ஃபில் பண்ணும். அட்ரஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு டீம் வந்து நம்மளுடைய அட்ரஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்குமா, நம்ம ஆன்சைன் ஆக்டிவிட்டியில் இருக்குமா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆப்டோஸ் வேலட் அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு கீழே வந்துட்டு அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிட்டு அகைன் ஒரு சப்மிட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஒரு 3 to 4 days வரைக்கும் எடுத்துப்பாங்க. இந்த கேம்பெயின் முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு கேம்பெயின் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஏரிஸ் மார்க்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து அப்டேட் பண்ணி விடுறேன். நீங்கள் வந்து லெண்டிங் அண்ட் பாரோவிங் பண்ணிக்கோங்க. பொட்டன்ஷியல் ஏர்ட்ராப் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆப்டோஸ் இஸ் த நெக்ஸ்ட்டு சொலானாவை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவ்வளோதானு கேட்டிங்கன்னா இன்னும் வந்துட்டு 2 ஒரு quest வந்து ஆப்டோஸ் டீம்லேருந்து ஆப்டோஸ் சைட்லேருந்து வரப்போகுது. அதனால் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா பெர்பச்சுவல் ட்ரேடிங் ப்ரோட்டோகால்ஸ் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு NFT ஃபீல்டு. இந்த ஃபீல்டுக்கு எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக கேலக்ஸி கேம்பெயின்ஸ் வரதான் போகுது. ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோவில் தான் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.